படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் நம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் என்னுடைய இனிய நண்பருமான கேப்டன் இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதுல யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்கள்ல ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. நம்ம சொல்லுவாங்க வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்டா அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டுடைய பொன்ராம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரைலரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன்
இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை, அதை போல இந்த படமும். ஏன்னா இளைஞர்கள், அவர் ஒரு இளைஞர், ஹீரோ ஒரு இளைஞர், அவரோடு போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர். தன் கையை தூக்கிட்டார் என்ன. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு, அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலேயே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது அப்படின்ட்டு. அது எல்லா துறையிலையும் உண்டு, சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்ல நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாக்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட் பிரதர் நீங்க இருப்பீங்க. அவர் உட்கார்ந்து இருக்கும் போதே அவர் நின்றுக்கிற மாதிரிதான் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியா நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில என்னையும் சண்டைப்படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷன்ல எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானரா இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும், இப்போ வந்து விருமனா இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்கா, இன்னும் ரூட்டடா இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்புசி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார்.
எஸ் சண்முக பாண்டியன் பிரதர் ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் ஷார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர், ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறார் சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவர் வயசானவராக காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கே இருக்காரு. ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கற்றுக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு பேச அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ப்பா. அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போகக்கூடாதுப்பா சார். ஆக்சுவலா நான் ஜிம்முக்கு போறதுக்காக தான் சார் சீக்கிரமா கிளம்புறேன். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போறாரு தெரியும். இல்ல எஸ் சார் டெய்லி போட்டோ அனுப்புறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போறேன். இப்ப புதுசா ஜிம்முக்கு போறனால ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு சார். ஐயோ ஜிம்முக்கு ட்ரை பண்றாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார் இருக்கும். ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்லன்னா வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதுல ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் என்னோட கொரியோகிராஃபர். அண்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர், உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ். கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ். உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மாஸ்டர் வந்து இந்த வருஷம் பயங்கர பிஸி. அவர் பண்ணக்கூடிய படங்களின் ப்ரமோஷனுக்கு வர முடியாத அளவு பிஸியா இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணுக்கு இல்ல மாஸ்டர், உண்மையிலே we are happy for that. நிறைய இடங்கள்ல உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நீங்க போடுற ஹூக் ஸ்டெப் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த பாட்டையும் உங்களுக்கு பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. அந்த ஹூக் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றது தெரியுது. அண்ட் எப்படி இருந்துச்சு கொம்பு சிவில ஒர்க் பண்றது? அண்ட் எஸ் பிரதருக்கு நீங்க பண்ண அந்த கொரியோகிராஃபி. கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே இங்கே மாஸ்டர்ஸ். எனக்கு இங்கே நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ணுங்க என்ன வேணும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்ற போது ஒரு பயங்கரமா தேங்க்யூ சார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு ஆமா. ஸோ இதில் சகாப்தம்ல ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்தில் வந்து பாருங்க அது பயங்கரமாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து பொன்ராம் சார் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிராமியமான ஒரு படம், கிராமியமான பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிட வேண்டான்ற ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்டு சண்முகம் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கீனாக இருந்துச்சு. டக்குன்னு வருவார், டக்குன்னு ஆடிட்டு போவார். ஷூட் ரிஹர்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ அவரே வந்து கேட்டார், மாஸ்டர் நான் ரிஹர்சல் பண்ணுறேன் மாஸ்டர்,
இல்லை சார் நீங்கள் ஆடுவீங்களா சார் அப்படின்னு. இல்லை நான் ரிஹர்சல் பண்ணுறேன்னு சொல்லி சீன் வந்து காலையில் போகும், நைட் எனக்காக வந்து ரிஹர்சல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டெடிகேஷன் சார். அண்ட் பிரேம் மேம், பிரேம்லதா மேம் வந்து எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க. தேங்க்யூ மேம். ஏன்னா அப்போ பயங்கரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். ஸோ மழை வேற பெஞ்சது அந்த டைமில். திடீர்னு மேம் வந்து இல்லை சாப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு மேம் கிட்ட சாரை பார்த்தோம், கேப்டன் சார். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர், தேங்க்யூ சார் ஃபார் பிலீவிங் மீ. தேங்க்யூ சார். அண்ட் ஆல் டைம் ஃபேன் பை யுவன் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் எக்ஸ்ட்ராடினரி ட்ராக். அண்ட் ஐம் பிளெஸ்டு சார். தேங்க்யூ சார். அண்ட் ஸ்னேக் அண்ணா உங்களோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட பாட்டை நான் ஒர்க் பண்ணது ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி. சூப்பர் மாஸ்டர். அண்ட் நீங்க பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை ஆட வச்சிருக்கீங்கன்னு நாங்க அதை லீக் ஆயிருச்சு அந்த விஷயம் நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி. எஸ் எஸ், நான் அதை ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அரே வா சார் பிளாஸ்ட். எத்தனை திருவிழா, எத்தனை மேடை, சும்மாவா நாங்க வந்திருக்கோம் கருத்து. அப்படித்தானே சார்? எல்லாரும் போய் சொல்லலாம், நீங்களும் போய் சொல்லலாமா? சரி, எங்களுக்காக அதை பார்க்கலாமா நாங்க இங்க அவரை நீங்க ஆட வச்சு உங்களோட கொரியோகிராஃபியை பார்த்து? எஸ் சார், வரலாம். இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதுலேருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல் ஒரு பாசத்தின் குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஒரே குடும்பமாக அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனாக நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம், பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்துலையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தில் எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலேன்றா கேட்டேன், இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோர் தென் ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டன் மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுதுன மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம், அப்படிதான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசினபோது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கிறார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர், 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேறு ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம், சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்தா தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவர் வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்குறேன். அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே
கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால், கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பை எல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தயாரிப்பாளர்களும், ரசிகர்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் அன்பால் உருவான குழந்தை, அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும், இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். கொம்பு சீவி, இதை வைத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம்ல, உங்க லைஃப்ல உங்களை யாராவது கொம்பு சீவி விட்டுருக்காங்களா? நிறைய சீவி விட்டுருக்காங்க. நிறைய. அதையும் நம்ம முட்டாள்தனமா நம்பிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். அதுதான் மனித இயல்பு. நம்ம மேலே இறக்கப்படுறது மாதிரி இறக்கப்பட்டு எவனையாவது பழிவாங்க, நம்மளை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த யுகத்தோடைய ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் ஃப்ராடு. அப்படிலாம் நிறைய பேர் கொம்பு சீவி விட்டு தெரியாத இடத்துல போய் மோதி உடஞ்செல்லாம் வந்திருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் இன்னைக்கு சொல்கிறோம், கொம்பு சீவிங்கிறது ஒருத்தரை உள்ளுக்குள்ளே இருக்கிறத அந்த உணர்ச்சி வசப்படுவாங்க. நம்ம ஊரில் தான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கும். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. ஆனால் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரொம்ப அன்பானவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ரொம்ப அன்பானவங்களை மட்டும்தான் பக்கத்தில் உள்ளவங்க உணர்ந்து கொம்பு சீவி விட முடியுமே தவிர, அன்பு இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுயமாக இருக்கிறவங்கள ஒரு காலம் கொம்பு சீவி விட முடியவே முடியாது. அதனால் அன்பாக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்க கொம்பு சீவி விடுவாங்க. என்னையும் விட்டுருக்காங்க, அடித்து மோதி உடஞ்சி மறுபடி இப்போ தான் நின்றுருக்கோம் நாங்கள். நன்றி நன்றி. உங்களுடைய வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறது. ஒரு ஹீரோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் நிறைய விஷயம் எங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இது 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ஷம்முக்கு சரியாக லான்ச் ஆகலை, சரியான டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை, நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்னைக்கு கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு முகேஷ் ஷம்முகிட்ட சொன்ன அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ, நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் போயிட்டு இருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி, ஷம்முக்கு ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன்.
அப்புறம் நெக்ஸ்ட் யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பா சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி ஆன் த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ள வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து புலன் விசாரணை டைம்ல இருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்னாவே நம்ம வந்து தமிழ் சினிமால பார்த்துட்டே இருக்கும்போது, இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டா நிற்கும் போது, இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயமா தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலா நான் வந்து இப்போ கேப்டன் முன்னாடிலாம் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன், அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டரை தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும் போது அது வந்து அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரா 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசா இந்த தப்பாட்டம் பெருசா ஆடி அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமா ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்க்ரீன்ல நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே அண்ணன் யுவன் சங்கர் அண்ணன் மீட் பண்றேன். இன்னைக்கு தான் நான் பேசுறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆயிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல. எல்லார் மாதிரியும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து அவர் சாங் கேட்கறதுல இருந்து அவர் வந்து மியூசிக்கால கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் சகாப்தம் படம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஷம்மு நடிச்சாருன்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில இருந்தா ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசிச்சார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினைச்ச ஆசை ஃபர்ஸ்ட் 3 படத்துல ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியில தான் ஃபர்ஸ்ட் 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்துல பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காவை பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்ல இருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யாரு எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யாரு, இந்த படத்துக்கு யாரு, ஃபைட் மாஸ்டர் யாரு, எடிட்டர் யாரு, இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடுமா நான் பார்ப்பேன். அதனால பிதாமகன் டைம்ல இருந்து பாலு சாரா இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனிக்கு ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்கள் சைடில் எல்லாருமே அன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்பயே நான் நினச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காக சேரும் போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இதில் நிச்சயமா சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அது வந்து அதுதான்
அந்த உண்மையான பாசம் உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்க, நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்க. கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பிதான். நன்றி. தேங்க்யூ. சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் ஷண்முகல் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஷண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட் நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் விக்கி, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ், நான் ரொம்ப நாளா துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. இந்த படம் மூலமா எனக்கு கம்போசிங் கொடுத்தார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்க வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் பிரதர், விஜய் பிரபாகர் மேடம், மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு மெமரி, இந்த படத்துல நடந்திருக்காது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதற்காக நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கோம். இந்த மொமெண்ட்டை கொடுக்க போறவர் யாருன்னா எஸ் த சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார். அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. என்னன்னா யுவன் பிரதர்னுடைய முதல் படம், நீங்க தான் அதனுடைய ஹீரோ. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் இதே கலைவாணர் அரங்கத்துல தான் நடந்துச்சு அப்படிங்கிறது வரலாறு. ஸோ அப்படி ஓவர் பீரியட் ஆஃப் 28 years திருப்பி அதே மாதிரியான ஒரு மொமெண்ட் இங்க இருக்கு அப்படின்றப்ப நீங்க அந்த மொமெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு.
ஃப்ரேம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, கொம்பு சிவி திரைப்படத்தின் மூலமாக 3 டிகேட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்ல அவரும் இசைஞானி ராகதேவன் மாஸ்டர் இளையராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல, ஒரு அம்மா பாடல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் இத்தனை வருஷ கெரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயமும் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எஸ், இதற்கு பெருமுயற்சி எடுத்த பொன்ராம் சார், நன்றி சார். நீங்க தேனிசை அந்த குரல்ல வந்து என்னோட படத்துல எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லாம வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டார். எங்க பாட்டு நிறைய சொன்னா வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார். நான் 2.5 பாட்டு சார்னேன். ஓகே 3 சாங்ஸ் ஓகே பண்ணிடலான்னாரு. அப்புறம் பண்ணோன்னே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானேன்னாரு. இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு. அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக ராகதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவர் தான் பாடணும்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படி தான் யுவன் சாரும் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்லணும் சார் அதை பற்றி. கண்டிப்பாக எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸில் பாடிட்டாங்க. அண்ட் லிரிக்கில் சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி ஃபியூ மினிட்ஸ் தான். எஸ், ஆனால் அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை போர்ஷன் ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்கிட்ட கேட்டு உடனே பண்ணது தான். சூப்பர் பிரதர், அது அந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்து அன்பிளானிங் தான். அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டில் ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பாட்டை அது அம்மா என் தங்கக்கனியில் பதிவு பண்ணது மிகப்பெரிய ஒரு நினைவு. நன்றி சார். இந்த நேரத்தில் எஸ், இந்த குடும்பத்தினுடைய அம்மாவா தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா மேம். எஸ், ஏன்னா அவர் சொல்லும்போது அலெக்சாண்டர்ல ஆரம்பித்த பயணம் தென்னவன் அண்ட் இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய படத்துக்கும். அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்கள் சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபா, ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ
ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினைச்சா ஒன்னொன்னுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம். முகேஷ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் எல்கே சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசில்லை, எல்லாருமே ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மால அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை வந்து கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து ஃபோன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை பத்தி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்ப சொன்னேன், ஏன்னா யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலேயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரிஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன்.
நன்றி, வணக்கம். பெரிய நன்றிகள் மேம். எஸ், எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இந்த அம்மா பாட்டுல ஆரம்பிச்சு அம்மாவினுடைய ஆசைகளா அதை இத்தனை வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்றது வந்து இது வந்து ஒரு தொடக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி. நீங்க எடுத்திருக்கிறது பயணம் இல்லை, அது ஒரு பொறுப்பு. நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வெளியில நின்று அதை நிலைநாட்டுவீங்கன்ற நம்பிக்கையோட அந்த சந்தோஷத்தையும் நாங்க அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம் உங்க கூட. அண்ட் எஸ், யுவன் பிரதர், எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி. எங்களுக்கு படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து எல்லாரும் இருக்கும்போது உன்னை நான் பார்த்தா சுத்துற காத்தா நீ போனா செங்கூத்தா நீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து சுப்ரீம் சார் சரத்குமார் சார் பண்ண படம். அவர் ஒரு பெரிய பாடகர், நம்ம ஏன் இன்னும் அவரை யூஸ் பண்ணவே இல்லை? உள்ள கேட்டாங்க, நான் இப்போ போய் கம்போஸ் பண்ணுறேன். வாவ், அவரே கேட்டுட்டாரு. உள்ளே சார் கேட்டு when are you making me sing அப்படின்ட்டாரு. எஸ், கண்டிப்பா சார். ஏன்னா பெக்குலியர் வாய்ஸ், நான் உள்ளே அதுதான் சொன்னேன், பெக்குலியர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நன்றி நன்றி. யுவனை பத்தி நான் ஒன்று சொல்லும். அவர் டூயட் சாங்கும் பாடியிருக்காரு, அம்மா சாங்கும் பாடியிருக்காரு. எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 days முன்னாடி மறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த சாங்கை நாங்க வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு. சுதீஷ்க்கு, எனக்கு, அக்காவுக்கு, ஜோதிக்கு எல்லாம். ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவு வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஜீவா ஆண்டி நான் பார்க்கறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன். இது பிரபாஸ் சண்முகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவா ஆண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடா, ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும், நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார். அதுக்கு உங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு நன்றிங்க மாஸ்டர். ஐயோ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி இந்த படம் வந்து பண்ணுறது. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் வந்து பொன்ராம் சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணதுனாலே ஒரு ஜாலி. ஒரு இட் டோன்ட் லுக் லைக் எ ஷூட், லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு நம்ம படம் பார்க்குற மாதிரியே ஒர்க் பண்ணுவோம். அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அண்டு இது அவரோட ஃபஸ்ட்டு செட் சாங். அவரோட படத்துலேயே இதுதான் ஃபஸ்ட்டு செட் சாங். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்டு சண்முக பாண்டியன் பிரதர், லைக் எனக்கு எப்படி சொல்கிறது, விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து அவரை பற்றி பயங்கரமாக புகழ்வாங்க. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. நான் ஐ எம் நாட் ஏபிள் டு சி, பட் அவரோட எண்ணங்கள், அவர் பண்ண நல்ல விஷயம்லாம் கேட்டே இருப்போம் எப்பவுமே. ஸோ அதனால் அந்த ஃபேமிலியிலேருந்து வர ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலி ஃபெல்ட் தட் ஐம் ஒர்க்கிங் ஃபார் அந்த ஜென்ரேஷனுக்கு. அப்படிங்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னால் முடிஞ்ச என்னோட கலையை அதில் அவரோட ஃபேமிலி கொடுக்குறது தான் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி எமோஷ்னலி ஐ எம் கனெக்டட். அண்ட் சரத் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து யூஸ்வலாக வந்து சரத் சார் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர பில்ட்டாக, பயங்கர பாடியாக இருப்பார். அவர் பார்த்தாலும் லைட்டாக பயமாக இருக்கும் நம்மளுக்கு. பட் இதில் வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி டு பி ஒரு எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக ஹி டான்ஸ் லைக் செம ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த பாட்டில். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டேஜ்லேயே ஒருத்தர பார்த்துட்டோம். வஸ்தாரா சார் ப்ளீஸ் சார் 2 பேரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு when he started the song நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே போகிற மாதிரி இருந்தது. அந்த என்டையர் செட்டோட கலரையே மாற்றினாரு. ஸோ யூர் அமேசிங் பர்சன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யுவன் சார், இட்ஸ் அன் அமேசிங் சவுண்ட் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லிசன் லாட் ஆஃப் சவுண்ட்ஸ். நான் வந்து உங்களில் யாராவது போது காம்படிஷன்லேருந்து ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு டேக் லாட் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரம் யுவன் சார்ஸ் மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் அம்மா வணக்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். எனக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் கேப்டன் சார் கூட ஒர்க் பண்ண முடியலன்னா கூட அவர் பையனுக்கு ஒர்க் பண்ண வந்து வெரி ஹாப்பி. நான் போகும்போது நான் சொல்லிட்டு போனேன், லைக் ஹி வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹிம், த வே ஹி பி இன் அ செட். அண்டு முடிஞ்சோடனே அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு எனக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹி வாஸ் ஸோ குட். அண்டு நீங்கள் இப்படியே இருக்கணும் அண்டு கண்டிப்பாக இருப்பீங்க. பட் ஐம் வெரி மூவ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சார் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு வரணும், நீங்க போட்டு வரீங்களா அவனு. நான் இதை எதிர்பார்க்கல. இப்படி நான் நினைச்சது கோமலியா இருக்குமோன்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு. சூப்பராக்கா, நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு ஆரம்பிச்சேன். ஆர்ட் ஆர்டர் ஆரம்பிச்சு லிஸ்டே சொல்லிட்டாப்புல. ஏன் சார்பா அந்த நன்றி நிறைய பேர் சொல்லிட்டாரு. நம்ம நேரத்தை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவர் நானும் ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோன்னே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனடா டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிடும்ப்பா, அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்குன நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறைய பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்சு. என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ண ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இது நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து நான் நன்றி சொல்லணும், பாலு சாருக்கு சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ். வருத்தப்படா வலிசங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்றைக்கி இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார். அப்பப்போ நம்மளால் அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடலாசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்காரு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவா பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி இந்த கருப்புசாமி சாங் தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேறு எந்த நாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினார், அது பெரிய இதாக இருந்துச்சு.
அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா பாட்டு இருக்கு, அது நீங்கள் பாடணும்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது. என்ன கதைலாம் தேனிலாம் நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6 அடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு முடிவு, நீ பேசாமல் கைகட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படி போயிட்டாரு. அப்புறம் கூடலாம் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவார். அதே மாதிரி ஒரு 15 days கழிச்சு அவரே கால் பண்ணி நான் இந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்க டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடணுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கம் டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் இன்றும் இளமையானவர். இவர் காசு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாம இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னு தான் பயந்து பேசி சொல்ல. ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான். எப்பயாவது வரும்போது பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவர். ரொம்ப ஜாலியான டைப்பு. ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார். சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் சொல்லுவார். நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்னு. அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம். அவரை அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். அது அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரல, ஹீரோயின். அவங்க அவங்களுக்கும் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லாமா சார்? சார் இல்ல சார் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லல சார். அதாவது நாட்டாம் படத்தில் டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்கில் ஹிட் ஆனவங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த தார்னிகா. இவங்க இந்த படத்தில் ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத அந்த வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, வீசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடிச்சு கொடுத்தாங்க. சரினா அவங்க புதுசு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல ஊர்லணும் சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு நன்றி. அடுத்து சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷம்மு எனக்கு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன். அப்போ நம்மளால முடியாதுடான்னு. பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். சீன்ஸ் எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சாரு. ஃபைட் ரிஹர்சல் கொடுக்கணுமான்னு கேட்டேன். அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் சரி பிளட்லேயே இருக்கு போல் இருக்கு, கேப்டனுடைய பிளட்ல இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்லும் நான் ஃபர்ஸ்ட் கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குல்ல சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ் அப் வைக்கும்போது இதான் அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்லையே அப்படின்னு. அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டப் செட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படைத்தலைவனில் முடிக்குள்ள தான் மூஞ்சி இருந்துச்சு. அப்புறம் தான் வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாப்புல. அப்புறமா சொன்னேன் செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு. எனக்கு என்னன்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம் 96 அதனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சிது. அதேமாதிரி நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனால் சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுக்கா போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சொல்லணும், நான் பிரபா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். ரயில்வே ட்ராக்ல சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க.
பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோட ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்தால் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ஆர்ட் டைரக்டர். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்னைக்கு வரல. அண்ட் ஜெய், உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மெயினாக விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஏ சந்திரசேகர் என்னோட குருநாதர், அனைவரும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்துல வந்து எங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ், என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட். அவர் எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னன்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்லையா, சரியான மழை. நான் லாஸ்ட்டு என்னோட வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யார் அப்படின்பா ஃபர்ஸ்ட் அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வாங்க, நேரம் நான் நேரம் வந்துட்டார். 10 நிமிஷம் வந்துட்டார். அவ்வளோ குற்ற மலையிலையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன், விக்னேஷ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. இந்த இடத்துல அங்கே பின்னாடியா? ஆமாம் சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் சார், நாங்கள் அந்த இது பார்த்தோம், ஆடியோ லான்ச்சினுடைய ஒரு இன்வைட் வீடியோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பேசலாம்னு பேசி ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல சார், அதை பார்க்குற நீங்கள் ஏன் சார் இதில் நடிக்காமல் இருக்கீங்கன்னு தோணுச்சு. நான் நடித்தா செத்துருவாங்க, பார்க்க ஆள் வேணும்ல. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்ததே இங்கே டைரக்டராகத்தான் இங்கே சென்னைக்கே வந்தேன். அதுதான் என்னுடைய தொழில். சூப்பர் சார். நான் கொஞ்சம் கொம்பு சீவி விடலான்னு பார்த்தேன் சார். சீவி விடுங்க. அப்படிதான் சார் இப்போ சொன்னேன். புரிஞ்சுது. உங்க லைஃப்ல அப்படி நடந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. லைஃப்ல வந்து இது கொம்பு சீவியை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒர்க் அதான் வச்சிருந்தேன். வந்தவங்களும் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவான கொம்பு சீவல். எனக்கு அப்படி சீவி விட்டவங்க, நீ சினிமாவுக்கு போ, நீ டைரக்டர் ஆகு, நீ பெரிய ஆளாக சொல்லி என்னை வந்து உசுப்பேத்தின என்னோட நண்பன் ஊரில் இருக்க பாஸ்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து ராஜேஷ். நான் சீரியஸான கதை தான் யோசிப்பேன், ராஜேஷ் கூட இருப்பார். பொன்றாம் உங்களுக்கு காமெடி தான் வருது, நீ காமெடி படம் பண்ணாமல் ஏன் சீரியஸாக யோசிக்கிறீங்கன்னு என்னை கொம்பு சீவி விட்டது ராஜேஷ், எனக்கு நன்றி. என்னோட குருநாதர் ராஜேஷ் டைரக்டர் ஆகிட்டா, நீ டைரக்டர் இல்லைனா திட்டுவார் அடிக்கடி, அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் பாசிட்டிவாக அதை பார்க்குறேன். நடைமுறைகள் இப்போ வந்து இளையராஜா சார் சொன்னீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அவர் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிப்பார். ஸோ வாட் எவர் இட் இஸ் அவர் அங்கே இருப்பார். அதேமாதிரி ஈவினிங் 6 o'clock கிளம்பிடுவார். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் அவர் கொடுக்குற அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து அவர் ரீச் ஆகிற இடமே இல்லை. அதேமாதிரி இப்போ கேப்டன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அவர் நடிப்பு மட்டும் கிடையாது, அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட கேரக்டர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் டீப்பாக ரீச் ஆகிருக்குது. அது வந்து கேப்டன் சார் வந்து பிரியாணி மட்டும் போடலை, அந்த உள்ள அந்த பாசமாக போடுற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபுட், இட் இஸ் அபவுட் லவ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சென்னைக்கு. ஏதோ இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கேன். ஐ விஷ் ஐ வில் மூவ் ஆன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்கள் கம்பெனிக்கு வேணும். எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறையா சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ பிரதர் தம்பி சரத்குமார் அவர்களே. எப்போதுமே அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா
டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தவங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு, தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தே மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே, இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அவர்களும் இசை இலவசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டீங்க, இவருடைய இசையிலும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது மியூசிக் பற்றி? நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும், இதுக்கா இருக்கட்டும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவாரு. ஸோ அவர் அந்த படத்துலயும் எனக்காக பாடியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா ரெண்டு பேரும் இந்த பாடியிருக்காங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல்ல பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாம் அது தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டை செட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாம ஹேசில் ஃப்ரீயா ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராம ஒரு டென்ஷன் இல்லாம போறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். அண்ட் பிரதர், எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு இடத்துல பாக்குறப்ப அப்பாவே நீங்க ரிசம்பிள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டயலாக் அப்பாவோட ஏதாவது பேச முடியுமா? நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம்லேயே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. பொன்ராம் சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த படமே அதானே, என்னால இதை பண்ண முடியும். பொன்ராம் சார் தானே கொம்பு சீவி விட்டாரு. நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும். அண்ட் தமிழவே கொண்டாடக்கூடிய அந்த கதாநாயகனா நீங்களும் உருவாவீங்க. எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்த்து நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கா சார்? இல்லை, நீங்கள் மேடை ஒன்று போட்டு வச்சுருந்தீங்க, அதில் ஏறி நின்று அங்கே இருப்பேன், நான் பாண்டியன் மாதிரி ஆகிடுவேன். அதனால தான் கொம்பு சேவை ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்பு சேவை திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்களில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன்விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துறாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோஹிணி லாஜ் இருந்துச்சு.
அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியதான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலன்வசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் நான் வரல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, வே ஹி அடாப்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேற எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சு வேணும். அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டாக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன். என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சமாக நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு நினச்சிவிட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாம வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோட பேசுகிறோம் பொன்ராம், இந்த மாதிரி நான் பேசுகிறேன் வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமல் நான் சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னாடி டொம்மு நடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுறேன். அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் இதையும் பற்ற வைக்கல, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக
நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவுடுன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவுடில் அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சியெலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரா அவரே பண்ணாரா எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவார் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனேராக் வந்து அப்புறம் வந்து தேனி தவம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனி இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கேன். ஷண்முடைய ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்காரு, பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight. You'll become an Amitabh Bachchan of the South India. Simple as that. ஏன்னா ரொம்ப முக்கியம். பல பேர் வெயிட் ஹைட்டாக இருக்கும்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னன்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய இன்னும் சொல்லணும், இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சியில் நடித்த பிறகு செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சமூகம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு, என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்று பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின், எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். உடனே ஒன்றுனா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. Audience வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். The only request I have with the OTT platforms, நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில். ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹேஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சீவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும் தி என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சீவி, ப்ரொடியூசர் முகேஷ், தேவி, நிறையான ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம். அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா
ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிகேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா ஒரு கம்பெனி பேரே ஸ்டார், யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான நம்ம 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theaters and support us. And the last final word, எனக்கு என்னன்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு Shanmugha Pandian should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Pongu Sivi all the best. நன்றி, வணக்கம்.